Hi everyone. So 12th standard எல்லாருமே வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. 10th 11th தான் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஏன் ஆரம்பிச்சேன்னா முக்கியமாக அவங்களுக்கு தான் ஒரு மேஜர் டிஃபெக்டே இருக்குது இனி வருங்காலத்தில். ஏன்னா அந்தளவுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு இது டேர்னிங் பாயிண்ட். இந்த லைஃப் இந்த பப்ளிக் மார்க்குங்கிறது ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன் எதுக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ மார்க் நமக்கு ரொம்ப முக்கியம். 11th ஸ்டாண்டர்டுக்கு 12த்தோட பேசிக்ஸ், அதாவது 12த்தில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கணும், எனக்கு வந்து ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது எண்ணங்கள் மனசில் ஓடிச்சு, 12த்தில் எனக்கு நல்ல மார்க் வரணும் அப்படின்னா ஒழுக்கமாக 11த்தில் படிங்க. நான் வந்து பப்ளிக் இருக்கனால மட்டும்தான் உங்களை வார்ன் பண்ணுறேன், சரிங்களா? பப்ளிக் இல்லைனா கூட கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் படிப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். நல்லபடியாக படித்து மார்க் எடுங்க. ஓகே, வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் கீழே அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அண்ட் லைக் பண்ணாலும் பண்ணிவிடுங்கப்பா ப்ளீஸ். ஓகே, இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா சின்னதாக வந்து பேசலாம் தான் வந்தேன். பட் ரொம்ப பெரிய விஷயம் டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறீங்க டெய்லியும் அப்படிங்கிறத பேச வரேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, நான் சொல்கிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து இந்த இன்ஜினியரிங் படிக்க அது அந்த மாதிரி தான் கேட்குறாங்க. அண்ட் வேறு ஏதாவது படிக்க பேராமெடிக்கல் இல்லை மெடிக்கல் சைடு எதாவது போனால் பயாலஜி மார்க் முக்கியம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மெயின் சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறோமான்னு கேட்டால் இல்லை, அந்த மெயின் சப்ஜெக்டே ஒழுக்கமாக படிக்கிறது இல்லை. ஸோ இதில் வந்து முக்கியத்துவம் கொடுங்க அதிகமானு சொல்கிறேன். நீங்கள் கொடுங்கன்னு எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். சும்மா நான் இங்கே எஸ்டிமேட் போட்டேன். நீங்கள் ஒரு வேளை ஃபிசிக்ஸ்லேயும் 90, மேக்ஸ்லேயும் 90, கெமிஸ்ட்ரியும் 90, இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நீங்கள் 90 எடுத்தால் கூட உங்களுடைய கட் ஆஃப் 180. ஏன்னா மேக்ஸ் மார்க்குங்கிறது அப்படியே எடுத்துக்குவாங்க 100க்கு. ஃபிசிக்ஸ் மார்க்குங்கிறது 100 டிவைடட் பை 2, 100க்கு நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ டிவைடட் பை 2. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் 100க்கு நீங்கள் என்ன மார்க் 80 எடுத்திங்கன்னா டிவைட் பை 2 போட்டால் 40. ஸோ அந்த கேல்குலேஷனில் போட்டால் கூட உங்களுக்கு 180 தான் வரும், எல்லாத்துலேயுமே 90 எடுத்தால் கூட. ஸோ அதனால் புரிஞ்சு தான் ஒரு நிறைய விஷயம் இருக்குது, நிறைய விஷயம் நான் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் நான் இன்னும் ஆரம்பிக்கலை. கரியர் கைடன்ஸ் செக்டருக்குள்ளே நான் போகல. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆஃபேலி நல்லபடியாக முடிக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நல்லபடியாக பண்ணுங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ தயவுசெய்து இந்த வீடியோ அட்வைஸாக நினச்சிக்காதீங்க, இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக நினச்சிக்கோங்க. பேரண்ட்ஸும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பசங்களுக்கும் சொல்லுங்கள். என்ன அப்படின்னா, நீ 90 மார்க் எடுத்தால் கூட 180 தான் வருது. 180ல் தலை சிறந்த கல்லூரியில் போய் படிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியும். நீ என்ன கேட்டகரின்னு பொறுத்து, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சி, எஸ்டின்னு கேட்டகரி இருக்கா, அந்த கேட்டகரியை பொறுத்து தான் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்த இந்தியாவில் எல்லாமே நம்ம வந்து கேட்டகரி வச்சு தான் நம்ம பிரிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து கண்டிப்பாக இந்த மார்க்கு பத்தாது. நீங்கள் மேக்ஸில் 95 எடுத்து, ஃபிசிக்ஸ்லேயும் 95 எடுத்து, எதிலையோ ஒரு 90 எடுத்தால் கூட டேலி ஆகுமா? அப்போது 185 to 190 தான் வருது. முக்கியமான காலேஜில் இடம் கிடைக்கணும், சென்னை, கோயம்புத்தூரில் இடம் கிடைக்கணும் அப்படின்னா 188க்கு மேலேயாவது சராசரியாக வேணும். பிசி, எம்பிசியாக இருந்தால் 185க்கு மேலே. சும்மா ஒரு தோராயமாக சொல்கிறேன். எஸ்சி, எஸ்சி, எஸ்டியாக இருந்தால் 180க்கு மேலே வேணும். 175 இருந்தாலும் ஓகே தான் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும். இந்த மார்க்குக்கே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படணும்னா ஹாஃப் இயர்லியில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா படிக்கணும். பயப்படுத்தலை, யாரோ சொன்ன மாதிரி என் ஸ்டூடெண்ட்டே சொன்னாங்க, உங்கள் வீடியோவை பார்த்தாலே எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயமாக இருக்காமா, எனக்குமே பயமாக இருக்குது. பயப்படுத்துறதுக்கு இல்லை, உங்களுக்கு விழிப்புணர்வு தான் சொல்கிறேன். ஸோ இது சொல்லும்போது அடுத்தடுத்த வீடியோ நான் அதனால தான் இன்றைக்கி உங்களை டிஸ்டர்பே பண்ணல. சரி, உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நான் வந்து 12த்துக்கு மட்டும் இல்லை, 10த்தில் வந்து 12த்துக்கு தான் 3 பேர்த்துக்கும் கேட்குறேன். 7 hours யார் இன்றைக்கி படிச்சிங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். நான் சண்டே 7 மணி நேரம் படிக்க சொல்லி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். எவ்வளோ பேர் படிச்சிங்க அது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடித்து சொல்கிறேன், இங்கே இருக்கிற முக்கால்வாசி மாணவர்கள் இன்றைக்கி 7 hours படிச்சிருக்க மாட்டேங்க. இன்றைக்கி கிடச்சது பாரு ரெஸ்ட்டுன்னு சொல்லி அப்படியே தூங்கியிருக்கலாம், இல்லை அப்படியே விளையாண்டுருக்கலாம், மீதி நேரம் இருந்தால் எழுதியிருக்கலாம், அவ்வளோதான். தவிர மிஞ்சி போனால் 2 மணி நேரம் படிச்சிருப்பீங்க. 7 hours யாருமே படிச்சிருக்க மாட்டீங்க. ஒன்லி 10% ஆஃப் மெம்பர்ஸ் மட்டும்தான் நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்பர். அவ்வளோதான். நான் வந்து யாரையும் குத்த சொல்லலை, இது உண்மையாக நடந்துட்டு இருக்க ஃபேக்ட்டு. இந்த 7 hours ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். இப்போ டைம் வேஸ்ட்டை பற்றி தான் நான் பேச வந்திருக்கேன். நீங்கள் டைமை டெய்லி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது எவ்வளோன்னு பாருங்கள். 7 மணி நேரங்கிறது ப்ரீஷியஸ். ஏன்னா உங்களுக்கு வீக் டேஸ் டைம் கிடைக்கிறதில்ல படிக்கிறதுக்கு. அப்போ சண்டே தான் டைம், சாட்டர்டேவும் ஸ்கூல் வச்சிடுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி என்ன, மண்டே டு சாட்டர்டே எடுத்திங்கன்னா ஈவினிங் 2.5 மணி நேரம், மார்னிங் வந்து 2 மணி நேரம். மார்னிங் யாரோ எந்திரிக்கிங்களா? நான் டெய்லி சொல்லிக்கிட்டே இருக்கேன், எந்திரிக்கிறதில்ல. ஓகே, அதுக்கும் நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ பேர் எந்திரிக்கிங்கன்னு சொல்லுங்கள். டெய்லி டின்னர் 8:30 மணிக்கு நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு 10:30 மணிக்குள்ளே போய் தூங்கினீங்கன்னா கரெக்டான ஒரு தூக்கமாக இருக்கும். அப்போ தான் ஈஸியாக உங்களால்
மார்னிங் 4:45 எந்திரிச்சு 5 o'clock படிக்க உட்கார முடியும். இதுதான் ஒரே வழி. நீங்கள் எந்த மாத்திரை மருந்து போட்டாலும் சரி, இல்லை என்ன சாப்பிட்டாலும் சரி, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் 8:30 மணிக்கு டின்னர் முடிச்சிருங்க கட்டாயமாக. 8 o'clock முடித்தா ரொம்ப சந்தோஷம். புரியுதுங்களா? சார் டியூஷன் கிளாஸஸ் போகிறேன், நான் வந்து எப்படி சார் முடிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம் தான் உங்களுக்கு. 9 o'clock மேக்ஸிமம் முடிங்க நீங்கள். ஸோ 8:30 முடித்தா தான் நீங்கள் 10:30 அந்த செமிச்சு நீங்கள் வந்து அந்த தூக்கம் அதுவாக தானாக வந்துடும். நீங்கள் டின்னர் முன்னாடி முடிச்சிட்டிங்கன்னா தூக்கம் தானாக வந்துடும். நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள் 2 நாள். இப்போ தூக்கம் வந்துச்சுனாலே காலையில் நீ எந்திரிச்சிருவேன், எப்படியாவது எந்திரிச்சிருவேன். ஸோ யாரையோ தட்டி எழுப்ப சொல்லுங்கள், அவ்வளோதான், வேறு வழி இல்லை. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி எழுப்ப சொல்லுங்கள், இல்லை அலாரம் வைக்க. எழுந்திரிச்சா தான் காரியம் நடக்குங்க. இந்த டைமும் நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க. காலையில் டைம் எல்லா நாளுமே போகுது, 7 hours ஷெடியூலும் போகுதுன்னா மீதி இருக்க ஈவினிங் படிக்கிறீங்களா? வந்து ஃபோன் பார்க்குறதுக்கும் நம்ம டிவி பார்க்குறதுக்குமே 1 மணி நேரம் செலவு பண்ணுறோம், இல்லைன்னு சொல்லுங்கள். ஸோ என்ன சார் டைம் பாஸ்? எங்களுக்கு 3 மாதம் தியாகம் பண்ண மாட்டிங்களா? டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, நவம்பர் முடிஞ்சிருச்சு. டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, அவ்வளோதான். 3 மாதம் நீங்கள் உங்களுடைய எல்லாமே தியாகம் செஞ்சு கரெக்டான படிப்பில் முயற்சி செஞ்சால் வெற்றி நிச்சயம். இது தான் நான் சொல்கிறேன். ஆனால் யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 10% மெம்பர்ஸ் ஃபாலோ பண்ணலாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். உங்களுடைய டின்னர் டைம் இதாக வச்சுக்கோங்க, பெட் டைம் இதாக வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருங்க, ஒரு ஷெடியூல் போடுங்க. இந்த கேப்புக்குள்ளே, இந்த 8 to 10 நீங்கள் வந்து ஒரு 1/2 an hour அந்த ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க 10 to 10:30. பட் 8:30 9 o'clock முடி நீங்கள் டின்னர் முடித்தா கூட ஒரு 1/2 மணி நேரம் முடித்தா கூட நடுவில் ஒரு 1 மணி நேரம் இருக்குது பாருங்கள். அந்த 1 மணி நேரம் கூட நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும். அப்போ தான் உங்களால் முடிக்க முடியும். அப்போ தான் நான் சொல்கிறேன், இந்த 2.5 மணி நேரங்கிறது டைம் வரும். நீ சாயங்காலம் 6:30 நீ உட்காந்தே ஆகணும் படிக்கிறதுக்கு, இல்லை 7 o'clock உட்காந்தே ஆகணும். 7 to 8 ஒரு ஷெடியூலு, 7 to 8:30 ஒரு ஷெடியூல், 8:30 to 9 டின்னரு, 9 to 10 ஒரு ஷெடியூலு. ஸோ இந்த மாதிரி படித்தா தான் முடியும். அண்ட் 10:30 பெட்டுக்கு போயிடுங்க. இதுதான் நான் சொல்கிற உண்மை. இது பண்ணால் மட்டும்தான் மார்னிங் உங்களால் எந்திரிச்சு படிக்க முடியும் 2 மணி நேரம். மார்னிங் எந்திரிச்சிட்டாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். இது நிறைய பேருக்கு நீங்கள் வேணால் எந்திரிச்சு காட்டுங்க, சரியா? பப்ளிக் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அந்த 10th 11th 12th தான். ஸோ இந்த விஷயத்தை யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்களுக்கு டைம் வேஸ்ட். எவ்வளோ படிக்கிறதுக்கு இருக்குது, ஃபுல் போர்ஷனுங்கிறாங்க. எப்படி முடிப்பீங்க? ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுங்க. உங்களுடைய அந்த கசப்பான என்ன சொல்கிறது, கசப்புன்னு சொல்லக்கூடாது, உங்களுடைய அந்த சோம்பேறித்தன்மையை மாற்றிடுங்க. அப்படி சொல்லக்கூடாது, பட் சோம்பேறித்தன்மைங்கிறது நச்சுன்னு ஒரு வார்த்தை. ஸோ அதை வந்து மாற்றிடுங்க. வெற்றி தான் என் பாதைன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் வெளி வரணுங்கிறது நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கட்டாயமாக உங்களால் முடியும். இதை விட்டுட்டு நீங்கள் 2 நாள் ஃபாலோ பண்ணி 3ஆவது நாள் விட்டுறாத. கட்டாயமாக நான் சொல்கிறத கேளு. ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணு, எனக்காக ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணு. 3 நாள் ஃபாலோ பண்ணிட்டேன். ஏன் திடீர்னு இதை பற்றி பேச வந்தேன்னா, பாதி பேரா 3/4 பேர் ஏன் ஸ்டூடெண்ட்டே இப்படி தான் இருக்கான். நான் அதை யாரும் தப்பாக சொல்லணும்னு சொல்லலை. 2 நாள் பண்ணுறான், 3ஆவது நாள் பண்ணலை. ஸோ அதனால் நீங்களாவது, நீங்கன்ட்டு இல்லை, எல்லாருமே வீடியோ பார்க்குற எல்லாருமே நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், டே இப்படியெல்லாம் சார் சொன்னார்ரா. என் வீடியோ கூட யாரும் பார்க்க வேணாம், யாருக்கும் ஷேர் பண்ண வேண்டாம். நீங்கள் அட்லீஸ்ட் சொன்னால் போதும், இப்படி ஏதாவது சொன்னார்ரா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாடுறா அப்படின்னு. கட்டாயமாக 3 நாள் ஃபாலோ பண்ண முடியும். சரிங்க சார், என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு கேட்டால் நான் அதுக்கான ஷெடியூல் ஃபுல்லாகவே போட்டுருக்கேன். திரும்ப போட்டு உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே 11th 12th 10th வந்துக்கிட்டே இருக்குது. நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன். நான் ஒருத்தன் தான் இருக்கேன், போட்டுட்டு தான் இருக்கேன். இந்த வாரம் ஒரு 4 நாளுக்குள்ளே எல்லாத்துக்கும் எல்லா சப்ஜெக்ட்டும் போட்டுருவேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாஃப் இயர்லிக்கு உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிங்கன்னா நான் சொன்னபடி 10th 300 மார்க் கூட எடுக்க முடியாது. 12th எடுத்துக்கிட்டீங்க, 11th எடுத்துக்கிட்டீங்கன்னா 400 கூட சரியாக எடுக்க முடியாது. இதுதான் உண்மையான ஒரு விஷயம், சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாருமே எடுக்க சொல்ல, ஆவரேஜாக படிக்கிறவங்களும் பிலோ ஆவரேஜாக படிக்கிறவங்களும் இவங்க எல்லாருமே 300க்கு மேலேயும் 400க்கு மேலே எடுத்தால் எனக்கு சந்தோஷம். ஓரளவுக்கு நல்லா படிக்கிறேங்க சார், ஆல்ரெடி கோட்டிலியில் ஒரு 420 எடுத்துட்டா நீ 450 470க்கு ட்ரை பண்ணு. 10th ஸ்டாண்டர்டில் ஆல்ரெடி ஒரு 300 எடுக்கிறேன் அப்படின்னா நீ ஒரு 400 375க்கு ட்ரை பண்ணு. அதைத்தான் சொல்ல வரேன். உன் இம்ப்ரூவ்மெண்ட்டை பாரு. அதுக்கு நீ ஃபுல் போர்ஷனுங்கிறப்போ ஒரு செட் ஆஃப் லெசன்ஸ் முடிக்கணும் அடுத்த 10 நாளில். எப்படி இருக்கிறதே 13 நாளோ 14 நாளோ. ஸோ கரெக்டாக அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருந்தால் தான் உன்னால் கட்டாயமாக முடிக்க முடியும். அவ்வளோதாங்க. இதுக்கு மேலே நான் அட்வைஸ் பண்ண விரும்பல, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. இதுதான் உண்மை, இதுதான் நடைமுறை, இதுதான் வந்து ரியாலிட்டி, இதுதான் உண்மை. சார் நான் டைம் வேஸ்ட் பண்ண என்ன சரிவாகும்? உங்கள் கட் ஆஃப் ரெடியூஸ் ஆகும், உன்னுடைய ஹாஃப் இயர்லி மார்க் போகும் ஃபஸ்ட்டு, அப்புறம் பப்ளிக் மார்க்கும் போயிடும். சார் பயப்படுத்துறீங்க சார் நீங்கள் ரொம்ப. நான் வந்து உங்களை பயப்படுத்தலை கண்ணா. நான் வந்து உங்களுக்கு இருக்கிற உண்மையை ஸ்ட்ராட்டஜியை சொன்னேன். காம்படிஷன் ரொம்ப ஹெவி. இப்போல்லாம் எவ்வளோ பேர் வந்து 90% எடுக்கிறாங்க தெரியுங்களா?
நான் வந்து டேட்டா வச்சு காட்டுறேன். இப்போ வேணாம், நான் வந்து ப்ரீவியஸ் இயர் டேட்டாஸ் என்கிட்ட இருக்குது, அதை வச்சு நான் காட்டுறேன். எவ்வளோ பேர் 90s எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் 80s எடுக்கிறாங்க. அதில் நம்ம 60s 70s 50s எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம்னா காரியமே நடக்காது. புரிஞ்சுதா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கட்டாயமாக நான் சொன்ன வீடியோவை யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 3 நாள் ஃபாலோ பண்ணுங்கள், 4வது நாள் நீங்களே பழகிருக்கீங்க. தேங்க்யூ.